ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளோட இந்த அனாலிசிஸும் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம நிஃப்டி 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸாக தான் நம்ம எடுத்து ஃபோர்த் கமிங் இயர், அதாவது 2024க்கான ப்ரொஜெக்ஷன்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதோட எஸ்டிமேஷனை தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் ட்ரெண்ட் லைனோட இது பிரகாரம் அசஸ்மெண்ட் பிரகாரம் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மராக இருக்கிறாங்க. இப்போ இதோடைய கரண்ட் ப்ரைஸு 1117 ரூபாயா இருக்குது. இவன் வெள்ளிக்கிழமை மாத்திரம் கிட்டத்தட்ட ₹1 இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாச்சு. டியூரபிலிட்டி ஸ்கோர் 45ஆகவும் வேல்யூஷன் ஸ்கோர் 42ஆகவும் இருக்குது. இப்போ மிட் ரேஞ்ச் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துன்னு தான் இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதுக்கு ஈக்குவலாக ஷேர் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. டெக்னிக்கலாக இதோட ஸ்கோர் 58 இருக்குது. அதனால டெக்னிக்கலாக இதை நியூட்ரல் ட்ரெண்டில் தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. அனாலிசிஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா, ப்ரைஸ் டார்கெட் 1304 கொடுத்துருக்குறாங்க. நமக்கு என்ன வருதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆர்ஓசி இதோட ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா ROCE 7.2 இருக்குது. பேங்க் இவ்வளோ தூரம் எடுக்கிறதே பெரிய விஷயந்தான். இருந்தாலும் அவன் 8 கிராஸ் பண்ணி போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ROE 17.7 இருக்குது. ஸோ இப்போ இது நல்லா ஸ்ட்ராங்காக ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு வரும்போது அது கொஞ்சம் கம்மியாகுதுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இப்போ இவங்களோட டிடிஎம் பார்த்தோம், பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 17.3 இருக்குது. ஸோ அதனால் இன்னும் க்ரோத் ஆப்ஷன்ஸ் இதுக்கு இன்னும் இருக்குது அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வை. ப்ரைஸ் டு புக் 2.9 இருக்குது. நம்ம 4.5 தான் நம்ம ரேஞ்ச் வச்சுருப்போம். அதனால் இதுக்கும் இன்னும் க்ரோத் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 61.2 கொடுத்துருக்குறாங்க. ஃபோர்காஸ்டர்ஸ் 4.6 சர்ப்ரைஸ், பாசிட்டிவாக சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 4.6 அப்படின்னு சொன்னால் ஒரு 2.4 கிட்டக்க இதில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா 63, 64 கிட்டக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களோட இங்கே இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க 62 தான் இவங்க வச்சுருக்கிறாங்க. கன்சஸ் 41 அனாலிசிஸ்ட் கன்சஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் கூட செல்லு கொடுக்கல. எல்லாருமே 4 பேர் ஹோல்டாகவும் பாக்கி எல்லாருமே பையே கொடுத்துருக்குறாங்க. அதில் 32 பேர் ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட கேஷ் ஃப்ளோவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மைனஸில் போயிருக்கு. அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் மைனஸ் ஆனதுனால இது டோட்டலாகவே மைனஸ் கேஷ் ஃப்ளோவும் காட்டிக்கிட்டு இருக்கு. இது 2023. 2024க்கு இன்னும் கேஷ் ஃப்ளோ அப்டேட் ஆகலை. அதனால நம்ம பிறகு பார்க்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் நியூட்ரலாகவும் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இதில். பட் இங்கே அப்டேட் ஆகலை. இதோட என்எம்எஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 3.97 இருக்குது. இது போன தடவையை காட்டிலும் 0.05 கூட இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டேட் பேங்க்கில் பார்த்தோம்னா 2.66 வந்துச்சு. இப்போ இவங்கெல்லாம் 3.97னாக்க கிட்டத்தட்ட 4 கிட்ட எடுக்கிறாங்க. அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இவங்க டெபாசிட்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் நிறைய வித்தியாசம், ஓரளவு இந்த 4% கிட்டக்க கேப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிராஸ் என்பிஏ 2.16 இருக்குது. நெட் என்பிஏ 0.42 இருக்குது. 3 கீழே இருந்தாலே குளோபல் லெவலில் இது அக்செப்டபிள் ரீஜனில் தான் எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இன்னும் சில ப்ரைவேட் பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. குறைக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை. ஆனுவல் ரெவென்யூவும் சரி, ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் சரி, இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. குவார்ட்டர்லி ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஸ்டாண்ட் அலோனுக்கும் கன்சாலிடேட்டுக்கும் பெரிய வேரியேஷன் இல்லை. ஒரு பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் வேரியேஷன் இருக்குது. புக் வேல்யூ 30 தான் வேரியேஷன் இருக்குது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது இவங்களுடைய கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ தூரம் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில் 36, 30, 66, இங்கிட்ட ஒரு 20ன்னு வச்சா கூட 86 வந்துடுது. 86ல் 1/4 இன்சூரன்ஸில் வருது. உங்களோட டோட்டலில் நம்ம ஒரு ரஃப்பாக கால்குலேட் பண்ணும்போது
1/4 இன்கம் வந்து இன்சூரன்ஸ்லேருந்து வருது. ஸோ, அப்போ இந்த இன்சூரன்ஸு அண்ட் அது செக்யூரிட்டீஸ் எல்லாம் கழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கிட்டத்தட்ட வந்து 75% வந்து இவங்களுக்கு வந்து கோர் பேங்கிங்லேருந்து வருது. அதனால இது ஒரு நல்ல ம நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ புக் வேல்யூ வந்து 384 இருக்கு. இவனோட இபிஎஸோட ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, அ எப்பயிலருந்து ஜூன் 2022லேருந்து பார்த்தோம்னாக்க, ஒரே அப் ட்ரெண்டாவே தான் போயிட்டுருக்கு. இன்கிரிமெண்டல்லயே தான் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா ஸ்டாண்டர்டான வேல்யூ இன்கிரீஸ் ஆகுதான்னா அப்படி இல்ல. ஆனா இன்கிரிமெண்டல்லயே தான் போய்க்கிட்டு இருக்கு. அது வந்து ரெவென்யூவா இருக்கட்டும், நெட் ப்ராஃபிட்டா இருக்கட்டும், இபிஎஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த இன்கிரிமெண்டலாவே தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த வேல்யூலாம் தூக்கி நம்ம எக்ஸல்ல போட்டோம். இதில நான் லோ வேல்யூ எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஆனுவல் ரிசல்ட் எடுத்துக்கிட்டு, ஆனுவல் ரிசல்ட்டில இருக்கிறதுலயே லோ இது வந்து இபிஎஸ் வந்து 6.6 2019ல குடுத்துருக்காங்க. ஸோ, அப்ப அந்த 2019ல 6.6 நம்ம வந்து ஸ்கோர கால்குலேட் பண்ணும்போது, அதோட ஹை வேல்யூவ வச்சுக்கிட்டு, நான் வந்து அத லோ வேல்யூவா நான் எடுத்துக்கிட்டேன். இதோட ஹை வேல்யூவ நான் லோ வேல்யூவா எடுத்துக்கிட்டேன். அந்த வகையில நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 547 வருது லோ வேல்யூ. ஸோ, இப்போ 547 போட்டிருக்கிறோம். இப்போ வந்து ஃபேர் பிரைஸ் நமக்கு வந்து 738 இருக்கு. ஸோ, ஃபேர் பிரைஸை தட்டலாம், கீழே அது வரைக்கும் கீழே இறங்கலாம். இல்லாட்டி அதை அப்படியே மேலே ஏற்றி கொண்டு போகலாம். 64 வந்து நான் அந்த 4.6%யும் வந்து போட்டு 64 அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேஷன் இபிஎஸ் எஸ்டிமேஷனாக நம்ம போட்டிருக்கிறோம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட இது எல்லாத்தையுமே போட்டிருக்கிறோம். போட்டாக்க இப்போ நமக்கு வந்து ஒரு ஹைட் நமக்கு தெரியுது. இபிஎஸ் எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் 1290 அப்படிங்கிறது நமக்கு ஹைட்டு தெரியுது. அதாவது 64 அவங்க டச் பண்ணினாங்கன்னா 1290 அப்படிங்கிறது நமக்கு ஹைட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ, இப்போ இந்த ஹைட் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸோட இது வந்து டிடிஎம் எஸ்டிமேஷனை நம்ம பார்த்தோம்னா 63 இருக்கு. 1285. ஸோ, இப்போ 85க்கு 90க்கும் 5 ரூபா தான் வித்தியாசம். ஸோ, இப்போ நமக்கு வந்து ஹைட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ 15.8க்கு இறங்கினாங்க அப்படின்னு சொன்னால் 916 ஆகும். இல்லை இதே லெவலே மெயின்டைன் பண்ணாங்கன்னா 925ஆகவும் இருக்கும். இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஏற்கனவே இன்க்ரிமெண்ட்டில் கூட்டுற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 17.5ன்னு போடுவோமே, அப்படி போட்டாங்கன்னா 935 வரும். 10 ரூபா தான் வித்தியாசம் வரும். ஸோ, இப்போ அவன் இன்க்ரிமெண்ட் அப்ரோச்சில் போனாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாங்க. இல்லை நான் மார்க்கெட்டே சுத்தமாக நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப் ட்ரெண்டோட மினிமம்க்கு வரலாம். இல்லாட்டி அதோட எஸ்டிமேஷன் ரேஞ்ச் இப்போ அதோட அப் ட்ரெண்ட் மினிமமில் வந்து அப் ட்ரெண்ட் ப்ரைஸோட மினிமமில் இருக்கக்கூடிய இந்த எஸ்டிமேஷனில் தான் இவன் இப்போ வந்து இருக்கான். இந்த இதை தான் இவன் டச் பண்ணியிருக்கிறான். இந்த வருஷத்துக்கு உண்டானதை டச் பண்ணியிருக்கிறான். அப்போ இவன் வந்து இந்த ரேஞ்சுக்கு 856க்கோ அந்த ரேஞ்சுக்கோ இறங்கலாம். அப்படி இல்லைன்னா 925 அந்த ரேஞ்சோட ரிவர்ஸ் ஆகலாம். எங்கே வருதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இங்கே நம்ம ஐசிஐசியில் நம்ம போட்டுக்குவோம். ஸோ, இப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் ஒன்று வந்து 1000 திரும்புறது, இல்லாட்டி 925 16 அந்த ரேஞ்சுக்கு இறங்கலாம். இவன் மினிமமுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 848 வரைக்கும் கூட 850 அந்த ரேஞ்சுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டோட்டல் ஹைட் வந்து 1885லேருந்து 1285லேருந்து 1290 வரைக்கும் நம்ம டோட்டல் ஹைட்டு நம்ம போட்டுக்கிட்டோம். இந்த டோட்டல் ஹைட்டை போட்டுக்கிட்டோம். இந்த 1212ங்கிறது எங்கே வருது அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த எஸ்டிமேஷனை மீட் அவுட் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டோம். அந்த இடத்துக்கு உண்டானது 1212 அப்படிங்கிறது 63ன்னு போட்டோம்னாக்க அந்த அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ இதில் வந்து இன்னொரு அப்சர்வேஷன் நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், இது ட்ரெண்ட் வந்து அப்படியே ஸ்வீப் ட்ரெண்டாகவே போய்கிட்டு இருக்கு. இதோட ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து 950ஓட முடியுது. நம்ம இங்கேருந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ஃபிபினாசி சைக்கிள் போட்டோம்னா 950ஓட முடியுது. 950ஓட முடியும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ வந்து இந்த லோலேருந்து ஆரம்பித்து இந்த லோலேருந்து ஆரம்பித்து 950 வரைக்கும், இந்த இதுதான் 950, இது வரைக்கும் போயிட்டு ஒரு ட்ரெண்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது
இந்த 1.618ங்கிறது 1367ல வருது. ஸோ, அப்ப நான் அதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்ப இவங்க வந்து எந்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அது எல்லாத்தையும் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ, அப்ப 1290லேருந்து 1367 வரைக்கும் நமக்கு ஹைட் இருக்கு. கீழ இறங்கினாங்கன்னா, எந்த கேப்ல இறங்குறாங்க, சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம அப்போதைக்கு என்ட்ரி எடுத்துக்கிட்டா போதுமானது. அதனால டெக்னிக்கலா நம்ம பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டலா இந்த ஹைட் நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.